வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். எப்படியோ முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி முடிச்சிட்டார். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. அதற்குள்ள ஒரு பிரச்சாரம், குறுகிய கால பிரச்சாரம் கூட சொல்லலாம். இந்த குறுகிய கால முதல் கட்ட பிரச்சாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து விட்டார் எடப்பாடி. ஆமாம், தேவையற்ற பேச்சுக்களெல்லாம் எதிர்ப்புகள், மற்றபடி ஆங்காங்கே இஸ்லாமிய எதிர்ப்புகள், மற்றபடி கூட்டமின்மை சொல்லிவிட்டு ஏகப்பட்டது எல்லாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினார்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஆதாரங்களும் இன்று சிக்கி இருக்கின்றன. அதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ஓட்டுக்கள் கட்டாயமாக முக்குளத்தோர் ஓட்டுக்கள், மற்றபடி 67 மரபினர், அவர்களுடைய சீருமரபு சமூகத்தினர் அவருடைய ஓட்டுக்கள், மற்றபடி மறவர் சங்கம், மற்ற சோன்சோ இவரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு விழுப்புரத்தில் அமைஞ்சிருச்சு. அதாவது நான் ஆட்சிக்கு வந்தார் 10% வன்னியர்களுக்கு நான் வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு போடு போட்டார். அந்த இடத்துல அவர் பேசுகிறார், அது ஓகே. மற்றபடி அது இந்திய அளவுக்கு இது தமிழக அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுச்சு. அதனால் ராமநாதபுரத்திலாம் வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லி போட்டு ஆப்பநாடு மறவர் சங்கம் முதுகுளத்தூர் அவங்க ஏகப்பட்ட எதிர்ப்பு பிரச்சாரம், எதிர்ப்பு போஸ்டர்லாம் வேற பண்ணிட்டாங்க. அதாவது பழங்குடியின மட்டும் 67 சமூகத்தின மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு அமைஞ்சிருச்சு. அதனால் சிவகங்கை மாவட்டம் மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பேச்சு பிடிக்கல. அதனால தான் அதிமுக வகையில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்ருக்கு. ஆக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அந்த ஏரியா அதிமுக சந்திக்கும் அப்படிங்கிறது இன்னும் நிலைப்பாடாக தெரியுது. அதையெல்லாம் விட இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, ஜூலை 11 2022 அன்னைக்கு. அது எதிர்த்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி அப்படிங்கிறது சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தை தாக்கல் செய்திருந்தார். அதுக்கு ஆப்போசிட்டாக எடப்பாடி மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த மனுவை திண்டுக்கல் சூரியமூர்த்தியினுடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ன அப்படின்னா, பொதுச் செயலாளராக எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார், இவர் பொதுக்குழு அமைத்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதன் அடிப்படையில் எடப்பாடி எதிர்த்து தாக்கல் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த எடப்பாடியினுடைய அந்த மனு இன்னைக்கு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதி சொல்லிட்டாங்க, சிவசக்தி கண்ணன். அதாவது கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதிகளின்படி